சார், முருகர் பத்தி பேசும்போது கண்டிப்பா வேல் வழிபாடு பத்தி கேட்கல அப்படின்னா அது சரியா இருக்காது. சோ முருகனுக்கு உகந்தது வேல் வழிபாடுன்னு சொல்றாங்க. இத வீட்ல பண்ணலாமா? அப்படி பண்றதா இருந்தா என்ன முறைப்படி பண்ணணும்? தாராளமாக வேலை தனியா வச்சு வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம். வேல் பூஜை அப்படின்னு தாராளமாக பண்ணலாம். எப்பயுமே வேலனை வேல் இன்றி வழிபாடு செய்யக்கூடாது. எப்படி சார்? வேலனை வேல் இன்றி வழிபாடு செய்யக்கூடாது. வேலை வேலனின்றியும் வழிபாடு செய்யலாம். முருகனுடைய சிலை வச்சுதான் பண்ணணும் இல்லை, வேல் இருந்தாவே போதும். அந்த வேல் எல்லாத்தையும் தரும். அந்த வேலுக்கு வீட்டிலேயே வச்சு பண்ணலாம். ஒரு அபிஷேகம் பண்ணலாம். நம்மளால பிடிச்ச ஒரு 5 அபிஷேகங்கள், ஒரு பால், தயிர், நெய், பன்னீர், சந்தனம், இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு இந்த மலர் இல்லை, அவருக்கு பிடிச்ச மலர் அப்படின்னு சொன்னா கடம்ப மலர். கடம்ப மலர் இன்னைக்கு இல்லை. அவருக்கு அதே மாதிரி அரளி மலரும் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. அதனால அலரி மலரும் ஏதோ ஒன்று இயற்கையான இருக்கணும். ரொம்ப முக்கியமான என்ன தெரியுங்களா, கோயில்ல பூஜைக்கு போகும்போது இயற்கையான மலர்களா இருக்கணும். மலர்களை பொறுத்தளவுல அது கொஞ்சம் உயிருள்ள மலர்களா இருக்கணும். எப்படி பறிக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பூ பறிச்சிடணும். ஒரு 6 மணிக்குள்ள. 6 மணிக்கு மேல வண்டு தேன் எடுத்துட்டு போயிடும். தேன் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? முருகனுக்கு எந்த கடவுளா இருந்தாலும் சரி, நீங்க 6 மணிக்கு முன்னாடி பறிச்சிடணும். ஏன்னா தேனுக்கு வண்டி எச்சில்லே ஒரு பேர் உண்டு. அது அருணகிரிநாதர் தான் சொல்றாரு. விநாயக பெருமானுக்கு என்னென்னவெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடும்போது, இக்க வரை நற்கணிகள், சர்க்கரை, பருப்புடன், எள், பொறி, அவள், துவரை, இளநீர், வண்டி எச்சில், பயிர், அப்ப வகை, பச்சரிசி, பிட்டு, வளர, பிளமடி, பல்வகை, தனிமூலம், மிக்க அடி, சிற்கடலை, பக்ஷண, மணக்கடூர், விக்கின, சமர்த்தன, மருளாளி, வெற்பகுடி, லச்சடியில, வெற்பரமர், அப்பரல், வித்தக மறுப்புடைய பெருமாளின்னு ஒரு திருப்புகள். அதுல தேனுக்கு வண்டி எச்சில்னு சொல்றாரு. வண்டு எச்சில் அப்படின்னு. அந்த தேனை எடுக்காததுக்கு முன்பாக மலரை பறித்து விடணும். 6 மணிக்கு முன்னாடி பறிச்சு ஒரே ஒரு பூ நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம செடியில பிடிச்சா அந்த பூ கொண்டை முருகனுக்கு அல்லது அந்த வேலுக்கு நீங்க வச்சு வழிபாடு செய்யணும். ரொம்ப முக்கியமானது. தாராளமாக வீட்டுல வேலை வைத்து வழிபாடு செய்யலாம். ஏன்னா வீட்டுல பெரும்பான்மையாக மாமிசத்தை தவிர்த்து இருந்தால் போதுமானது. அது ரொம்ப விதிமுறைகள், அது ரொம்ப முக்கியம். சார், முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. அது சொல்லும் போது ஒரு தடவையும் அருணகிரிநாதர் இதை என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்லியே நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அருணகிரிநாதருக்கும் முருகருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் நீங்க அடிக்கடி சொல்றீங்க? முருகப்பெருமானுக்கான டிக்ஷனரி அருணகிரிநாதர் தான். அவர் சொல்லிட்டாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி, இது இப்படிதான் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பல பேர் மந்திரங்கள் எல்லாம் புதுசா கிரியேட் பண்றாங்க. அருணகிரிநாதர் சொல்லணும், அதே மாதிரி அருளாளர்கள் சொன்னா மட்டும் தான் ஏத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆறுமுகம் அருளிடும் அப்படின்ற மாதிரி வரிகள் முருகனுக்கு சொல்றாங்க இல்லையா, இதுக்கான அர்த்தம் என்ன? எந்த திருப்புகள்ல வருது? இல்ல இதுதான் வழிபாடு திருமுருகாற்றுப்படையில வருதா, எங்க வருது? இன்னைக்கு சொல்றாங்க. என்னால அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது நல்ல மந்திரமாக இருக்கலாம், நல்ல வாசகமா இருக்கலாம், 4 பேர்த்துக்கு மனதுக்கு இதம் தரக்கூடியதுதான், இல்லைன்னு சொல்ல. அதை தாண்டியும் அருணகிரிநாதர் போன்ற அருளாளர்களுடைய வாயிலிருந்து வந்தால்தான் அதை மந்திரமாக ஏற்றுக்கொள்ள முடியும். தமிழ் சொல்லுகிறது, நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. அருளாளர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான் மந்திரம் அப்படிங்கிறாங்க. இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்ங்கிற முதல் நல்லா இருக்கு. ஆனா அது யார் சொன்னாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. யார் சொன்னாங்க? அருணகிரிநாதர் சொன்னாரா, நக்கீரர் சொன்னாரா, பாம்பன் சுவாமிகள் சொன்னாரா, குமரகுரு சுவாமிகள் சொன்னாங்களா, யார் சொன்னாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால அருணகிரிநாதர் சொன்னா அது பிரமாணம், அதுதான் ரெஃபரன்ஸ். அதனால அந்த மந்திரத்தை இப்ப குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவருடைய கடைசி வரி இதுதான். உருவாய் எருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மனதாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த அருணகிரிநாதர் சொன்ன மந்திரம். இந்த மந்திரத்தை நான் சொன்ன கடைசி வரி சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்ன மந்திரம் இல்லை. அதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டா அருணகிரிநாதருக்கு தான் உண்டு. நீங்க கேட்டீங்க அருணகிரிநாதருக்கு ஏன் சொல்றீங்கன்னு. அவர் தான் டிக்ஷனரியே, அவர் தான் முருகன்கிற யூனிவர்சிட்டியே அவர் தான். அவர் யூனிவர்சிட்டி அவர் தான் வச்சு நடத்துறாரு. அவர்கிட்ட தான் எல்லாமே சொல்ல முடியும். அவர் சொல்லாத நுட்பங்கள் 1 2 இல்லை. முருகனுக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அதிகம். இவர் பாடணும்னு நினைச்சாருன்னா அவர் ஹின்ஸ்ல எடுத்து கொடுப்பாரு. அவர் ஒரு தீய வழியில போயிட்டாரு அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. அவர் பெண்கள் விஷயத்துல தவறாக போய் தொழுநோய் வந்துருச்சு, அதனால வாழ்க்கையை நம்ம கழிச்சிட்டமே, ரொம்ப கஷ்டப்பட்டமேன்னு சொல்லி மேலிருந்து குதிச்சார். திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சார். குதிக்கும் போது கவலைப்படாதுன்னு சொல்லி தொழுநோய் வந்தவர் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் தொட்டு பிடித்தார். அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை வேளால் எழுதி முத்து முத்தாக பாடுன்னு சொன்ன உடனே தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தனதான அப்படிங்கிற ரிதம்ல முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரன் என ஓதுங்கிற திருப்புகள்ல கடல் மடை திறந்த வெள்ளமா பண்ணார். பாடிட்டு உட்காந்துட்டார். 12 வருஷம் தவ நிலையில இருக்கார்.
அதுக்கப்புறம் மறுபடியும் பாடுங்கிறாரு. முருகா எனக்கு அன்னைக்கு சொன்னேன், நான்லாம் எப்படி முருகா பாட முடியாது முருகா, நான் ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோ, அதை வச்சு நீ பாடு. ஹிண்ட்ஸ் கொடுக்குறியா, நான் ஸ்கிரிப்டிங் பேட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்லு, என்ன என்னோட தோள்களை வச்சுக்கோ, என்னுடைய சின்ன பாதத்தை வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வயலூர், அந்த வயலூரை வச்சுக்கோ, சேவல் கொடியை வச்சுக்கோ, வேலை வச்சுக்கோ, மயிலை வச்சுக்கோ, இதை வள்ளியை வச்சுக்கோ, தெய்வானை, இவங்க எல்லாம் வச்சு பாடே. ஒரு திருப்புகழ் 16,000 திருப்புகழ் இருக்கு மொத்தம். அதுல 16,000 திருப்புகள்ல 15,999 திருப்புகழ் தான் அருணகிரிநாதர் பாடினது. மிச்சம் 6 திருப்புகழ் நம்மால் ஹின்ஸ் எடுத்து கொடுத்தது. ஒரு திருப்புகழ் பாத்தீங்கன்னா, பக்கரை விஜித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி என்னும் உக்ரதுர ஹமுனீப பக்குவ மலர் தொடை அக்குவடு பற்றொழிய விட்டருள்கை வடிவேல் திக்கது மதிக்க மனம் குக்குடம் ரட்சிதரு சிற்றடி முற்றிய பன்னிரு தோள் செய்ப்பதி வைத்து உயர் திருப்புகழ் செப்புன்னார். இது செந்தமிழ்ல வருது. அதாவது என்னுடைய பாதத்தை வச்சுக்கோ, தொடைகளை வச்சுக்கோ, தோள்களை வச்சுக்கோ, குக்குடம் வச்சு, குக்குடம்னா சேவலை சொல்லுவாங்க, சேவல், மயிலை வச்சுக்கோ, இதெல்லாம் வச்சு பாடு. செய்ப்பதினா வயலூர், எனக்கு ரொம்ப பிடிச்சது வயலூர், அதெல்லாம் வச்சு பாடு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா பாடுறேன் சொல்றாரு. செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ். இப்ப நீங்க ஒரு புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த புக்கு யார் பேர் வைப்பா? நீங்க தானே வைப்பீங்க. நீங்க புக் வச்சு எழுதுறதுக்கு நான் பேர் வைப்பேனா? அப்படி வைத்த பெருமை முருகப்பெருமான் ஒன்றுக்கு வைத்தார். அருணகிரிநாதர் பாடக்கூடிய திருப்புகழுக்கு திருப்புகழ்னு பேர் வச்சு கொடுத்து பாடு அப்படின்னாரு முருகர். ஆமா, திருப்புகழ் விருப்போடு செப்பு அப்படின்னு சொல்ல உடனே இது வரைக்கும் இந்த பாட்டுல பாதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பூராமே முருகனுக்கான விஷயங்களா இருக்கும். அடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விநாயகருக்கானதா இருக்கும். 6 முகத்தை பார்த்தாச்சு, நீ ஆணை முகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இக்க வரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புணது எட்பொரிய வற்ற வகை இளநீர் வண்டு எச்சில் பயிர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு எழுதிப்படமுடி பல்வகை செல்லுமனு லிஸ்ட் பெருசா போகும். அப்ப முருகப்பெருமானும் அருணகிரிநாத பெருமானும் சேர்ந்து பாடிய பெருமை உண்டு. இப்ப நான் பேசும்போது ஒரு இடையில ஒரு எனக்கு விஷயம் தோணுச்சு. முருகப்பெருமானுக்கு பிடிச்சது ஊர்னு ஒண்ணு ஹின்ஸ் எடுத்து கொடுத்தாருல, வயலூர் அப்படின்னு. வயலூர் முருகன் கோயில் ரொம்ப சிறப்பானது. வாரியார் சுவாமிகள்லாம் போய் திருப்பணி பண்ண கோயில். இப்ப திருப்பணி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இப்ப திருப்பணி ஆயிட்டு இருக்கு. இதன் மூலமாக நான் பக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் சொல்றேன். வயலூர் கோயில் திருப்பணி ஆயிட்டு இருக்கு. அந்த கோயில் திருப்பணிக்கு நீங்க பணம் கொடுத்து பொருள் கொடுத்து உதவினால் அது பெரிய சிறப்பு. ஏன்னா அருணகிரிநாதர்கிட்டயே முருகப்பெருமான் எனக்கு பிடித்த தலம்னு சொல்லி ஹின்ஸ் எடுத்து கொடுத்த ஒரு தலம் வயலூர். அதனால அந்த வயலூர் திருப்பணிக்கு மக்கள் எல்லாம் உதவலாம். இன்னைக்கு திருப்பணி ஆயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு கோயில பாடிட்டு இருப்பாரு. பாடிட்டு இருக்கும்போது போற போக்குல வயலூர் பாடுவார். எங்க ஊரு பழனி திருப்புகழ்ல ஒரு பாட்டு, நாத விந்து கலாதி நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம. அந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம அப்படின்னு வரும். அதுல ஒரு இடத்துல வயலூரான்னு வரும். என்ன வயலூர்னு தேவையில்லாம இங்க வயலூரை பத்தி பாடுறாருன்னு பார்த்தா அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த திருப்புகழ்ல எனக்கு பிடிச்ச ஊர் வயலூர்னு. நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நெரூர்னு ஒரு ஊர் இருக்கு. நெரூர் திருப்புகழ்ல வயலி நகரின் அருள் பெற மலர் மிசைன்னு ஒரு பாட்டு பாடுவார். அது மாதிரி வயலூர் திருத்தலம் மாபெரும் அற்புதமான திருத்தலம். அந்த தலத்திற்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். குறிப்பாக அந்த கோயில் திருப்பணி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நாம் செய்தால் கண்டிப்பாக அருணகிரிநாத பெருமானுடைய மனத்திலும் இடம் பிடிப்போம், முருகப்பெருமானுடைய மனத்திலும் இடம் பிடிப்போம். நிச்சயமா. சோ இன்னைக்கு முருகர் பத்தி எங்களுக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள், அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.